கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனின் உன்னத குணத்தை பற்றியும் அவர் தமது வார்த்தையில் நிலைத்திருப்பதை பற்றியும் பேசுகிறது. தேவன் ஒரு முறை கூறினால் அதை மாற்ற மாட்டார். அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவனுடைய நாமம் உண்மையும் நியாயமும் மானதாகும். மேலும் அவர் எந்த நேரத்திலும் தமது வாக்குறுதிகளை மறுப்பது இல்லை. இன்றைய தியான வசனத்தில் 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது முக்கிய அம்சம் உடன்படிக்கையின் நிலைத்தன்மை. தேவன் தமது ஜனங்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை மாறுபடுத்துவது இல்லை. உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று வாக்களித்த தேவன் இன்று வரையிலும் அந்த உடன்படிக்கையின்படி ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கும் நமக்கு அவரே தேவனாய் இருந்து வழி நடத்தி வருகிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் மிகுந்த வேதனையோடு இருந்தபோது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து மோசே மூலம் இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு ரட்சித்தார். தாவீதின் வம்சத்தினருக்கான அரசாட்சி, இஸ்ரவேலுக்கு நித்திய ஆசீர்வாதங்கள் என்று எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அவர் உண்மையானவர் என்ற நிலைப்பாட்டை இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, வார்த்தையின் உண்மை தன்மை. தேவன் தமது உதடுகள் மூலம் கூறியதை காப்பாற்றுவார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? நம்முடைய தேவாதி தேவன் வாக்கு மாறாதவர். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்களித்த தேவன் கடைசி வரை யாக்கோபோடே இருந்து அவனை கைவிடாமல் காத்து ரட்சித்ததை ஆதியாகமத்தில் வாசித்து அறிகிறோம். மூன்றாவது, மாறாத தேவன். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலம் கூறுவதை மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது
என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனின் வார்த்தைகள் வெறும் வாக்குறுதிகளாகவே இருப்பது இல்லை, அவை முழுமையாக நிறைவேற்றப்படும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களில் வாசித்து அறிகிறோம். தேவனின் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தைகளை தேவன் அனுப்புகிறாரோ அதை நிறைவேற்றாமல் அந்த வசனம் வெறுமனே திரும்பாது. அவர் வார்த்தைகள் ஒருபோதும் தவறாது என்பதை இந்த வசனங்கள் உறுதி செய்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தனது மக்கள் மீது சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றுகிறார். அவர் கூறிய எதுவும் தாமதமோ அல்லது தவறோ ஆகவே ஆகாது. இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தேவனில் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனெனில் அவர் உண்மையானவர் மற்றும் நிரந்தரமானவர். தமது வாக்குறுதிகளை அவர் மறப்பது இல்லை என்ற இந்த உண்மை நம்மை நம்பிக்கையுடனும் வணக்கத்துடனும் வாழ்வதற்கு தூண்டுகிறது. தேவன் மாறாதவர். அவரின் வார்த்தைகளையும் உடன்படிக்கைகளையும் நம்புங்கள். தேவன் கூறியதை மாற்ற மாட்டார் என்பதால் அவரின் திட்டங்களில் நிம்மதியாக இருப்போம். நம்முடைய வாழ்வில் எதற்கும் தேவனின் வார்த்தைகள் அடிப்படையாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் தேவனின் வாக்குறுதிகளை நம்பி நடக்கவும் அவரின் வார்த்தையிலே உறுதியாக இருக்கவும் உறுதிப்படுவோம். தேவன் தாமே நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.